வெல்கம் டு ராகவ் ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி பார்க்க போகிற அக்ரி ஃபார்ம் லேண்ட் எங்கேன்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைட் ட்ராவல் பண்ணி வந்தால் கோவிந்தாபுரத்துலேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு 5 ஏக்கர் உள்ள அக்ரி ஃபார்ம் லேண்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. 4 ஏக்கராவில் பார்த்திங்கன்னா தென்னை, ஜாதி, பெப்பர், பாக்கு, பெலா இந்த மாதிரி இருக்குதுங்க. ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா மாமரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. மொத்தம் 5 ஏக்கருங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 280 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. வயசுன்னு பார்த்துட்டா ஒரு 20லேருந்து 25 வயசு தான் இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள்ங்க. இந்த ஏரியாவில் கல்லுக்கு நல்ல வருமானமும் இருக்குதுங்க. ஜாதிக்காயின்னு பார்த்துட்டோம்னா ஒரு 200 மரங்கள் இருக்குதுங்க. வயசுன்னு பார்த்தா ஒரு 3லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்குதுங்க. இன்கம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு இங்கே குத்தகைக்கு 5000லேருந்து 6000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பாக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1200 மரம் இருக்குதுங்க. இது வந்து ஏக்கராவுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. பெப்பர்னு பார்த்தா ஒரு 700 மரங்கள் இருக்குதுங்க. பார்த்தா ஒரு கிலோ வந்து 850 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு பெப்பருங்க. அப்புறம் பெலா மரங்கள் பார்த்துட்டிங்கன்னா 40லேருந்து 50 மரங்கள் இருக்குது. இது வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் தானுங்க. அப்புறம் தேக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து 300 மரங்கள் இருக்குதுங்க. அப்புறம் மாமரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 90 மரங்கள் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா வங்கனப்பள்ளி, அல்ஃபோன்ஸா, செந்தூரம், இமாம் பசந்த், மல்லிகா இந்த மாதிரி நல்ல வெரைட்டியாக இருக்குதுங்க. அப்புறம் ரோடு பேஸ்னு பார்த்தா ஒரு கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க. சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஓனரு. அது இல்லாமல் ஹில்வியூ ப்ராப்பர்ட்டியும் கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க. ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தோம்னா டேமுக்கு பக்கத்தாலேயே இருக்குதுங்க. 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. போர்வெல்லும் இருக்குதுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இன்கம் சோர்ஸ்னு பார்த்தோம்னா தென்னை மரத்துலேருந்து கல் இருக்கிறாங்க. ஒரு 100 மரம் விட்டுருக்குறாருங்க. 450 ரூபான்னு விட்டுருக்குறாருங்க. பார்த்தா மாதம் 45,000 ரூபா வருதுங்க. இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வர மாதிரி இருக்குதுங்க. ஜாதிக்காயில் பார்த்திங்கன்னா 200 மரத்துக்கு 10 லட்ச ரூபா வருதுங்க ஜாதிக்காயில் மட்டும். அது இல்லாமல் பெப்பர் பார்த்திங்கன்னா 700 மரம் இருக்குதுங்க. வருஷம் 5 லட்ச ரூபா வருதுங்க. மாமரங்கள் பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டின்னு காட்டி ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் வருதுங்க. அது இல்லாமல் பாக்கில் ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் வருதுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருஷம் பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா வந்து இன்கம் மட்டும் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அது இல்லாமல் ஓனர் என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா பெர் ஏக்கர் 40 lakhs சொல்கிறாருங்க. சொல்லும் விலை தான். இன்னும் உட்காந்து பேசி கம்மி பண்ணலாம். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.